நாங்கள் எந்த ஏரியா ஊரே அதே போன்று எங்களை மிக சுருக்கமாக எங்களுடைய செயற்பாடுகளை சொல்லிக் கொண்டால் நல்லா. செயற்பாட்டாளர் வில் ஆர்கனைசேஷன் கல்முனை. நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் ஆர்டிஐ ஆக்டிவிட்டிலையும் சேர்ந்து. நல்லாட்சி என்கிறது என்ன? நல்லாட்சி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கண்டிருக்கும். நல்லாட்சி என்றால் என்ன? எதை பற்றி நாங்கள் நல்லாட்சி என்று எதை பற்றி நாங்கள் பேசுகிறோம்? நல்லாட்சி governance refers to all process of governing the institutions, process and practices through which issues of common concern are decided upon and regulated. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் process of governing ஆட்சி செய்கின்ற முறை, ஒருத்தர் ஆட்சி செய்கின்ற முறை, அதனுடைய நிறுவனம், அதனுடைய செயற்பாடுகள், அதனுடைய பிராக்டிசஸ் எல்லாம் ஒரு பொதுப்படையான ஒரு கன்சர்ன் முடிவு செய்யப்பட்டு அது ஒழுங்குபடுத்தப்படுகின்ற ஒரு விடை. பொறுப்பு கூறல் சொன்னால் ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு பொது உத்தியோகத்தர், ஒரு பப்ளிக் ஆபீசர், அவருடைய செயற்பாடு, அவருடைய தொழில்சார் செயற்பாடுக்கு பொறுப்பு சொல் அந்த தீர்மானம் இருக்கிறார். அதை இல்லைதா அதனால அவங்க இல்லை போவாங்க. அதுக்கு வந்து இதை நியமிக்கிற அதிகாரிகள் யார், எப்படி நியமிச்சாங்க, அவங்க என்ன அடிப்படையில் நியமிச்சாங்க விஷயத்தை பார்த்து அது எந்த நீதிமன்றத்தில் வரும். பரிரெண்டத்தை முதல்ல கிறிஸ்டிய தெரிஞ்சால்தான் இந்த பெண்கள் தொடர்பான அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கிறல்ல, அதை எப்படி கேட்க வேணுங்கிறதுக்கு எனக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவில் கல்வி வலயம் சம்பந்தமாக எனக்கு இப்போ பேசின இந்த ஈவெண்ட் சம்பந்தமாக பேசின டைமில் எனக்கு ஒரு யோசனை வந்து என்னன்னு சொன்னால், பொதுவில் வந்து தற்போது வந்து கோட்டக்கரைகளோ மக்களை பற்றி கல்வி வலயத்தோட தான் இணைந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருஷத்துக்கு முதல் திருக்கோயில் இப்போ இருக்கிற திருக்கோயில் பாடசாலைகளும் மக்களை பற்றி கல்வி வலயத்தோட தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. 19வது திருத்தத்தில் தான் தகவலை அணுகுவதற்கான உரிமையை வழங்குறாங்க. இது ஒரு உரிமை மட்டும்தான். இந்த உரிமை 2015 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. இந்த சட்டம் மக்கள் மயமான மக்கள் பக்கம் இருக்கிற சட்டம் மாதிரி. அதனால் நம்ம இதை எவ்வளவுக்கு நம்ம இணையத்திறனா பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு பயன் கிடைக்கும். ஆர்டிஐ தமிழகத்தில் எத்தனை நாட்களில் பதில் வழங்கப்பட ஒன்று தோற்றி எத்தனை நாள் வரணும்? 14 வேலை நாட்கள். 14 வேலை நாட்கள்ல ஒரு ரிப்ளை வரணும். கடல் அரிப்பு தொடர்பான பிரச்சனைகள், அது மீனவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள், பாதிப்புகள், அதை அந்த கடல் அரிப்புனால பாதிப்பு குறைப்பதற்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் தொடர்பான ஒரு திட்டங்கள், கடலை பெறுவதற்கு திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மூன்றாவது, காலநிலை மாற்றம் காரணமாக வெள்ளம், அண்மையில் ஏற்பட்ட பிரதேசம் சார்ந்த பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நீர்ப்பாசன திணைக்களம், விவசாயிகள், மணல் விவசாய திணைக்களத்துக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், திணைக்களத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இல்லை, மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அதோடு சேர்த்து நீங்கள் அதாவது நீர்ப்பாசன வாய்க்கால்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இவ்வாறான பாதிப்புகள் அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, நிவர்த்தி செய்யப்படாது, இன்னும் நிவர்த்தி செய்யப்படாது. அதனால் விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற மேலதிக பாதிப்புகள் சம்பந்தமாக. நாலாவது, காட்டு யானைகளால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு, விவசாயத்துக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு, மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு, அது தொடர்பாக ஏற்பட்டுள்ள. ஐந்தாவது, திருக்கோவில் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள மண்ணகர்வு தொடர்பான பிரச்சனை. ஆறாவது, அட்டாளி பிரதேசத்தில் டம்பிங் சைட் என்று சொல்றது, இந்த லேண்ட் ஃபில்லிங், குப்பைகள் நிரப்புற இடம் எந்த தூரம் சிறப்பாக எந்த தூரம் இயங்குது, அதில் உரிய கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகள் நடைபெறுவதா தொடர்பான விடயங்கள். இந்த 6 விடயங்களை நாங்கள் இந்த ஆர்டிஐ ஸ்டடியாக இருக்கிறோம். அந்த 6 விடயங்களுக்கு 6 குரூப்ஸை நாங்கள் பிரிச்சிருக்கோம். இதில் கல்முனை மாநகர சபைக்குள்ள 2 குரூப் நாங்கள் கூட இருக்கிறது, அது திட்டத்தில் இருக்காங்க.
அம்பாறை மாவட்ட கடலணை அதுவும் விவசாயம் இந்த ஒரு தொடர்பு வெள்ளம் கூடுதல் அட்டாளத்தில் பிரதேசம் ஒளிவில் கடைசியாக ஏற்பட்ட பிரதேசம் ஒளிவில் விவசாய காணிகள் எல்லாருக்கும் இருக்கலாம் ஆயாவது தொடர்பான ஒரு குரூப் பார்க்கலாம். அடுத்தது காட்டு யானைகள் தொடர்பான பிரச்சனை அது கூடுதலாக நீங்கள் ஏற்படுது கிராமம் சம்மானதுரை வாங்காமல் அள்ளிமுள்ள அந்த பகுதி அது திருக்கோவில் பிரதேசத்தில் அந்த கனிய மண் புதிய பிரச்சனை இருக்குது. அட்டாளச்சனையில் இருக்கின்ற அந்த குப்பைகளை அதில் யானை மாமிக்கும் செய்வது தொடர்பான பிரச்சனையை இனங்காணல் என்ற தலைப்பில் நாங்கள் ஆட்சி அந்த அடிப்படையில் கல்முனை மாநகர எல்லைக்குட்பட்ட பிரச்சனைகளாக நாங்கள் 3 பிரச்சனைகளை இனங்கண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நேர முகாமித்துவம் இன்மை, கழிவுகளில் முறையாக முகாமி செய்யாமை, அதாவது 3R சிஸ்டத்தின் ஊடாக முகாமி செய்யப்படாமை, அடுத்ததாக மக்களுக்கு போதிய அளவு விழிப்புணர்வு வழங்கவில்லை என்ற அடிப்படையில் 3 பிரச்சனைகளை இனங்கண்டிருக்கின்றோம். அந்த அன்றியுள்ள நீர்நிலையில் மாசு அடையுது, விவசாய நிலங்கள் மாசு அடையுது. அடுத்தது அங்க இந்த தமிழ்நாடு குப்பை கொட்டுறதால அங்கேயும் இந்த யானை மோதல், மனித யானை மோதல் ஏற்படுது. அதனால அடுத்த 2-3 யானை இறந்துடு அண்மையில். ஆகவே போல கிடைக்கின இது மனித யானை மோதல். ஸோ நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த இதை போட போகிறோம். இதில் கடந்த அதாவது 10 வருட காலத்தில் மனித யானை மோதலை அடிப்படையை கொண்ட சில கொஸ்டின்கள் தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏற்பட்ட வெள்ளாணத்தை தொடர்பாக நாங்கள் தகவல் அறிக்கை சட்டத்தில் பின்வரும் 7 கேள்விகளை தொடுத்திருக்கிறோம். அதில் ஏற்படுற பாதிப்புகள், அதில் தீர்வுகள், இந்த 3 டாபிக்ல பிரிஞ்சிக்கும். அந்த வகையில் பிரச்சனைக்கான காரணமாக கரையோர பாதிப்பில் முதலாவது விடயமாக, அதாவது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற கரையோர பாதிப்பு விஷயம். இன்னொரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா, இந்த கடலமைப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இந்த இழப்பீடு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட் ஓகே, ஆனால் அந்த எத்தனை வாடி பாதிக்கப்பட்ட விஷயம், அடுத்தது மீனவர் பாதிக்கப்பட்ட விஷயம் நீங்க கடற்தொழில் திணைக்களத்தில் தான் போட்டு. அதோட இந்த 5 விடயங்களையும் டீம் 5 விடயங்கள் தொடர்பான சில ஆவணங்களை சேர்ப்பதற்காக கள விஜயங்களையும் மேற்கொள்ளும். அந்த நேரமும் நீங்களும் கலந்து கொள்ளலாம்.